பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒதுக்கப்பட்டது போல் கிடக்கிறேன், ஓரமாய் தள்ளப்பட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தன்னம் தனியாய் தவித்து கொண்டிருக்கிறேன். என்னை தூக்கி எடுப்பார் இல்லை, என்னை தோளில் சுமப்பார் இல்லை, எனக்கு ஆதரவு தருவார் ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் தள்ளுண்டு கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தோளில் சுமப்பேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 13 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் இரக்கம் வைக்குகிற தகப்பன், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன், உங்கள் மத்தியில் உலாவுகிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல நான் உங்கள் மேல இரக்கம் வைத்திருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அன்பை தேடி அநேக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு எனக்கு அன்பு கிடைக்கும், எந்த இடத்தில் எனக்கு அன்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கக்கூடிய இடத்துல தன்னையே கொடுத்து விடக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அன்பாய் இருக்கக்கூடிய தகப்பன், நான் உங்கள் மேல இரக்கம் வைத்திருக்கிறேன். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது உங்களுக்காக தகப்பனாய், சகோதரனாய், நண்பனாய், தோழனாய் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு இறங்குவாராம். எப்படி இறங்குவாராம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்குமேயானால் கர்த்தர் நம்மேல் அன்பாயிருப்பார். ஆபிரகாமை அழைத்த தேவன் பிள்ளை இல்லாதிருந்தும் அவனுக்கு கர்ப்பத்தில் பிள்ளையை கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தகப்பன் அந்த பிள்ளையை மோரியா மலைக்கு கொண்டு போய் நீ பலியிடணும்னு சொன்னபோது கீழ்ப்படிந்து கொண்டு சென்ற ஆபிரகாம் தன் பிள்ளையை கட்டைகளின் மேலே அடுக்கி அவனை பலியிடுவதற்கு தன் கத்தியை எடுத்து ஓங்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத, ஏனென்றால் நீ தேவனுக்கு பயந்தவன் என்கிறதை நான் அறிந்து கொண்டேன். நீ பலியிடுவதற்குண்டான ஆட்டுக்கடாவை அந்த முட்செடியில் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். யாரெல்லாம் தேவனுக்கு பயந்திருக்கிறீர்களோ, தேவனுக்கு நடுங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த பாவத்தை பார்க்கிறார், கர்த்தர் இந்த அக்கிரமத்தை பார்க்கிறார். நான் செய்யக்கூடிய காரியம் 4 சுவத்துக்குள்ளாடி மறைந்திருந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். யாரும் என்னை பார்க்கவில்லை, ஆனால் தெய்வம் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் உனக்குள்ளாடி வந்து அந்த பாவத்தை விட்டு நீ வெளியே வருவாயானால் உனக்குண்டான நன்மைகளை கர்த்தர் திறந்து தருவார். அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல இரக்கம் காட்டுகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். யோசேப்பு அவருக்கு பயந்து நடந்தான். போத்திபாருடைய மனைவி யோசேப்பை கவர்ந்து இழுத்த போதிலும் கூட அந்த பாவத்திலிருந்து விலகி ஓடினது போல இன்றைக்கு எத்தனை பேர் பாவத்திலிருந்து விலகி ஓட ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தர் இரக்கமாயிருப்பார். அவர்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் செய்து கொடுப்பார். அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பார். ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தி காண்பித்தார். யோசேப்பை
கர்த்தர் உயர்த்தி காண்பித்தார். இப்படி பல பரிசுத்தவான்களை கர்த்தர் உயர்த்த காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கென்று பயந்து நடந்தார்கள், ஆண்டவருக்கென்று கீழ்ப்படிந்து நடந்தார்கள், ஆண்டவரோடு கூட நடந்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை கண்டு பயந்து நடக்கிறீர்கள்? இயேசுதானே, அவர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் இன்று அதிகமாய் இருக்கிறார்கள். சபைகளுக்கு கடந்து போவதில்லை, சபைகளில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில்லை. ஏதோ வீட்டில் சொல்லுகிறார்களே, ஏதோ கடமைக்கென்று போக வேண்டுமே என்று நினைத்து போகிற ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள். நாம் அவ்வாறு இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைப்பதில்லை. கர்த்தர் நம்மை சத்ருவின் கரத்தில் கொடுத்து விடுவார். தேவ சமூகத்தில் ஓடோடி வந்து மரியாளை போல அவருடைய பாதபடியில் அமர்ந்து கொடுப்பாயனால் உன் குடும்பத்தில் நிகழக்கூடிய அத்தனை காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படும். உன்னுடைய சரீரம் பலனடையும், உன்னுடைய வாழ்வு பலனடையும், உன் குடும்பம் பலனடையும், உன்னுடைய தொழில் பலனடையும். காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் பயந்து கொண்டு, ஆண்டவரே நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை என்கிற அந்த உணர்வோடு கர்த்தர் சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவனுக்கு பயந்து நடுங்கி களி கூறுங்கள் என்று வேதம் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீர்கள்? உலகத்தில் அக்கிரமம் மிகுதியாய் பெருகி கொண்டிருக்கிறது, பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை அறிந்த ஜனமே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை அறிந்த ஜனமே அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் போது நாம் தேவனுக்கு பயந்து நடந்தால் மட்டுமே பரம கானானுக்குள் போக முடியும். சத்ருவானவன் நம்மை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு நாம் நம்மையே நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? என் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது? என்னுடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா இல்லை பாவத்துக்குள் விழுந்து விடுவார்களா என்கிறதை அறிந்து நாம் செயல்படுவோமே ஆனால் கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைத்து அவருடைய கரம் நம்மேல் வைக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் இரக்கம் வைப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நடக்கிறேன், நான் உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடுக்கிறேன், சபைக்கு வருகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன் என்று எத்தனை பேர் தைரியமாய் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய கிருபையையும் உங்கள் குடும்பத்தில் அவர் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள். ஆண்டவரே, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாடி அந்த தேவ பயம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, நாங்களும் உம்மை தேடி ஓடி வரக்கூடிய நபர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அந்த குடும்பங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.